உலகம் திருமண வாழ்க்கையை பற்றிய நோக்கத்தை வேறு விதமாக மாற்றிருச்சு. அதன் மூலமாக திருமணத்தை பற்றி நிறைய பேருக்கு இன்றைக்கி பயம் உண்டாயிடுச்சு, ஒரு பெசிமிசம், ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை உண்டாயிடுச்சு. எங்கே திருமணம் செய்து யார் தான் நல்லா இருக்கிறா, எதுக்கு திருமணம் செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கு வந்து விட்டது. தேவன் உண்டாக்குன விதத்தில் திருமணம்னா என்னன்னா அது ஒரு நிரந்தரமான பந்தம். வாழ்நாள் முழுவதும் நாம் அந்த பந்தத்தில் வாழுவோம் என்கிற விதத்தில் தான் திருமண வாழ்க்கையை உண்டாக்குகிறார் இல்லையா? அது மட்டும் இல்லை, அந்த பந்தத்தின் மூலமாக இருவர் ஒன்று சேர்ந்து, ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து ஒருவர் அன்பு கூர்ந்து, அந்த அன்பின் மூலமாக அதன் விளைவாக குழந்தைகள் பிறக்கிறது, ஒரு குடும்பம் உருவாகிறது. அவர்கள் அன்பின் அரவணைப்பிலே பாதுகாப்பிலே வளருகிறார்கள். இந்த குடும்பங்கள் தான் ஒரு சமுதாயமாக உருவாகிறது. இப்படித்தான் மனுக்குலம் இருக்க வேண்டும் என்று கடவுள் திருமணத்தை அப்படி டிஃபைன் பண்ணி வச்சிட்டார், அப்படி உண்டாக்கிட்டார். எப்படி உண்டாக்கிட்டார்? நிரந்தரமான ஒப்பந்தம் ரெண்டு பேருக்கு இடையே ஏற்படுது. அவங்க ஒருத்தர் அன்பு கூறுறாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்கிறாங்க. அன்பு கூர்ந்து தங்களுடைய சொந்த விருப்பங்களை பின்னால் வச்சுட்டு மற்றவர்களுடைய விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அப்படி வாழ்ந்து, அதன் மூலமாக பிள்ளைகள் பிறந்து, அந்த பிள்ளைகளை அவர்கள் நேசித்து அன்பு கூர்ந்து அரவணைத்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி, இப்படி குடும்பமாக உலகத்தில் உருவாகி இப்படி தான் மனுக்குலம் இருக்கணும்னு கத்தர் வச்சிட்டார். இதுதான் கடவுளுடைய ஐடியா ஆஃப் மேரேஜ். அதைத்தான் இந்த காமன் புக் ஆஃப் ப்ரேயர்னு இருக்குது இல்லையா, இந்த சபைகளில் பாதிரிமார்கள் உபயோகப்படுத்துகிறாங்க. திருமணத்தப்போ உபயோகப்படுத்துகிற அந்த புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா 3 காரணங்கள் சொல்லுவாங்க ஏன் திருமணம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு. பைபிள்லேருந்து அப்படியே சம்மரைஸ் பண்ணி சொல்கிறாங்க அவங்க. ஒன்று, அதன் மூலமாக பிள்ளைகள் பிறந்து குடும்பங்கள் உருவாகி அவர்கள் கர்த்தருடைய அறிவிலே வளர்க்கப்பட வேணும், கர்த்தருடைய நாமத்துக்காக மகிமைக்காக வளர்க்கப்பட வேணும். அது முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம் என்ன? மனுஷன் பாவத்தை விட்டு விலகி, வேசித்தனத்தை விட்டு விலகி ஒரு நல்ல கண்ணியமான விதத்தில் வாழ வேண்டும். அவனுடைய சரீரப்பிரகாரமான ஆசைகள் நிறைவேற்றப்பட வேணும் கண்ணியமான விதத்தில் திருமணத்தில். அப்போ பாவம் வராது, அவள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ வேணும். அது ரெண்டாவது நோக்கம். திருமணம் வேசித்தனத்தை தடுக்கிறது. மூன்றாவது, it was ordained for mutual society. சமுதாய நலனுக்காக உண்டாக்கப்பட்டது. இது பாருங்க, இதெல்லாம் மறந்துட்டாங்க ஜனங்க. சமுதாய நலனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்கும்படியாக கணவன் மனைவி கஷ்ட நஷ்டத்தில், இன்ப துன்பத்தில், வாழ்வில் தாழ்வில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவும்படியாக, துணையாக இருக்கும்படியாக, ஆதரவாக இருக்கும்படியாக, பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகள்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கும்படியாக, ஆறுதலாக இருக்கும்படியாக, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறாரு. கஷ்ட நஷ்டங்களில், நல்ல காலத்திலையும் கெட்ட காலத்திலையும் ஒன்றாக இருந்து எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து வாழ்வதற்காக கர்த்தர் குடும்பத்தை உண்டாக்கியிருக்கும்.